ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இந்தியாவினுடைய பட்ஜெட்டுடைய விவரங்களை பார்க்கின்ற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் பெரிதாக இல்லை என்று சொன்னாலும், விலைவாசி குறைவு மற்றும் வாழ்வாதார உயர்வு பற்றிய விஷயங்கள் சொல்லும் அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும், இந்தியா ஒரு விஷயத்தில் உயர்ந்து கொண்டே வருகிறது. அது உலக அளவில் தான் வாங்கி கொண்டிருக்கிற கடன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 196 லட்சம் கோடி கடன் இந்தியாவின் மேல் இருக்கிறது. இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி என்று சொல்வார்கள். அப்ப உலக அளவிலே வாங்கக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு நாட்டின் மீது கடன் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் தொகையில் ஒரு நபருக்கு 1,90,000 அவர்கள் மேல் கடன் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அது தனிநபர் கடனாக எடுக்க மாட்டார்கள். பிரித்து பார்த்தால் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்கள் கடன் இருக்கின்றபடி அந்த கடனுடைய தொகை அவ்வளவாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோக இந்த நிதியாண்டிலே அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய கடன் வாங்க வேண்டும் என்ற அந்த திட்டம் என்னவென்று சொன்னால் 14 லட்சம் கோடிகள் கடனாக பெற வேண்டிய அவசியம் நம்முடைய இந்திய நாட்டுக்கு தற்பொழுது இருந்து வருகிறது. அப்ப ஒரு அரசாங்கமே கடன் என்கிற சுமையிலே எல்லா நாடுகளும் சேர்த்து இருக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் மட்டும் அதில் விதிவிலக்காக இருந்துவிடப் போவதில்லை. அப்ப ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் இந்த மக்கள் மீதுதான் வந்து விழும் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு வாழக்கூடிய நேரத்துல எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில கடன் என்ற விஷயத்திலே நாமல் ஆட்பட்டிருக்கிறோமா இல்லையா? எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் சிறிதோ பெரிதோ கடனில் இருப்பார். மிக சிலர் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று. அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இன்பமயமான வாழ்க்கை எதென்று சொன்னால் என்னிடத்திலே கடனே இல்லை என்று சொல்லுவது. சிலருடைய ஆசையெல்லாம் வாழ்நாள் லட்சியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு என்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று மூச்சு விடுகிறேனோ அன்றைக்குத்தான் நான் முதலில் இருந்து வாழ ஆரம்பிப்பேன் என்ற அளவுக்கு மனிதனுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால், பகலிலே பயம் நிறைந்த வாழ்க்கையாகவும் இரவிலே மன உளைச்சலுக்கான வாழ்க்கையாகவும் அது ஆகிவிடுகிறது கடன் என்ற அந்த பெரும் சுமை. அப்போ இன்றைக்கு இந்த கடனுடைய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் கடனாக ஆவதற்கு அடிப்படை ஒரு காரணம், இந்த உலகத்தை எப்படி நாம் அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு புரிதலில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அப்ரோச்சில் செய்யக்கூடிய தவறுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சேர்த்து ஒரு கண்டிஷனை சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த கண்டிஷனை நம்ம யாருமே பெரும்பாலும் பயன்படுத்துவது கிடையாது. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரூ பில் பிலாத். நபியே, இந்த இறை மறுப்பாளர்கள் நகரங்களில் உல்லாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நாமும் அதுபோல சம்பாதிக்க வேண்டுமே அல்லது அந்த வாழ்க்கை வசதியை அடைய வேண்டுமே என்று சொன்னால் அதற்கான தேவையை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆனால் கடனை உடனே வாங்கி காரியத்தை நிறைவேற்றலாம் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பழிச்சென்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால், உலக மோகத்திலே இவர்கள் வகுனிலே விழுந்ததுதான் கடலில் விழுவதற்கு முதல் அடிப்படை என்று திருமறை குர்ஆனில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த கருத்தை, இந்த கட்டளையை மீறுவதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த நினைவூட்டலை வைத்திருக்கிறார்.
சரி, அப்படி என்றால் வாழ்க்கையில கடனே வாங்காம வாழணுமா? கடன் வாங்க அனுமதி இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் வாங்கி இருக்கிறார்கள், கடனை திருப்பி அடைத்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் என்னிடத்திலே கடன் வாங்கினார்கள், அதை திருப்பி செலுத்துகின்ற பொழுது அழகிய முறையில் அதிகமாக எனக்கு கொடுத்து செலுத்தினார்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த மார்க்கத்திலே பொருளாதார அடிப்படையிலே வட்டி தான் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடன் வாங்குதலும் கடன் கொடுத்தலும் என்பது மனிதர்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லி இந்த கடனுடைய விஷயங்களில உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். திருமறை குர்ஆனிலே சூரா அல் பக்கரா தான் பெரிய அத்தியாயம். அதிலே மிகப்பெரிய வசனமாக இருக்கக்கூடியது 282வது வசனமாக இருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனை பற்றிய முழு சட்டத்தையும் அந்த மிகப்பெரிய வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் எப்படி ஒப்பந்தம் செய்ய வேண்டும், எப்படி எழுத வேண்டும், கடன் வாங்குபவர் தான் வாசகத்தை சொல்ல வேண்டும், எழுதுபவர் நேர்மையாக எழுத வேண்டும், 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆண் சாட்சி இல்லை என்று சொன்னால் 2 பெண் சாட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நீதியான ஒன்று, நீங்கள் வழி பிறந்து போகாமல் இருப்பதற்காக என்று நமக்கான பொருளாதார பாதுகாப்பு வளையங்களை சொல்லக்கூடிய சட்ட வசனம் அது. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய நம்மளுடைய கடன்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்றைக்காவது திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழியின் அடிப்படையில நம்ம கடன் வாங்குகிறோமா? இல்ல வாங்குகின்ற பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா? இல்ல, தேவைப்பட்டால் கேட்கிறோம், கொடுத்தால் அதை வாங்குறோம், எப்ப நேரம் கிடைக்கிறதோ திருப்பி கொடுக்கிறோம். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கம் கடன் வாங்குபவருக்கும் கடன் கொடுப்பவருக்கும் சில நினைவூட்டல்களை சொல்லுகிறது. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனாலும் நீங்கள் முதலாக மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டியது கடன் படக்கூடாது என்ற எண்ணம் தான். கடன் இல்லாத வாழ்க்கைக்கு தான் நீங்கள் ஆசைப்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதுல நீங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய, உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்து விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, அன்து அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், அமானிதங்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொல்கிறான். அமானிதம் என்பது நீங்கள் ஒரு பொருளை பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டியது உங்கள் மீது பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்கள் தவறுகின்ற பட்சத்தில் அல்லாஹ்வினுடைய நெகட்டிவான ஒரு மனிதராக நாம் மாறிவிடுவோம் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் கடன் வாங்கினாங்க தானே, கடனை கொடுத்தாங்க தானே, மார்க்கத்தில் அல்லாஹ் சட்டத்தை சொல்கிறான் தானே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனை எப்படி பார்த்தார்கள்? அனுமதி இருக்கிறது என்பதற்காக அதையெல்லாம் வாங்கி அனுபவித்தார்களா, அல்லது அந்த கடனை எப்படி அணுகினார்கள் என்பது தெரிந்தாலே நாம கடன் படாமத்தான் வாழணும் என்கிற அந்த அடிப்படையை புரிந்து கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஅரமி என்று அதிகமாக தன்னுடைய தொழுகையிலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். மினல் மஅஸமி, இறைவா என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுவாயாக, மினல் மஅரமி, என்னை கடனில் இருந்தும் நீ காப்பாற்றுவாயாக என்று அதிகமாக கேட்டார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து விட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடனில் இருந்து அதிகமாக கேட்கிறீங்களே, கடனில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு கேட்கிறீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் கடன் வாங்குகின்ற பொழுது மார்க்கத்திற்கு தேவையில்லாத 2 குணங்கள் அவனிடத்திலே வந்து விடுகிறது. ஒன்று, பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான், இன்னொன்று அவன் ஒப்பந்தங்களை மீற ஆரம்பித்து விடுகிறான். இவை 2மே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று, அவனுடைய வெறுப்பை வாங்கி தரக்கூடிய ஒன்று என்று சொன்னான். யோசித்து பாருங்க, நல்ல மனிதராக இருப்பார், பொருளாதாரம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் பொய் எந்த பக்கம் இருந்து வரும்னே தெரியாது. வாக்குறுதியை சர்வ சாதாரணமாக மீறக்கூடிய நிலை பேச்சு வழக்கில் சொல்லுவோமா இல்லையா? நல்ல மனிதர் தான், ஆனா பொருளாதாரத்துல தான் கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிட்டாரு. பேரை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் பொருளாதாரம் முதலாவதாக இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே சொல்லுவாங்க, அத்தா இல்லைன்னு போய் சொல்லிடு, வெளியே செருப்பு கிடக்கும் பார்த்துருவார். போன் அடிக்கும், சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அத்தா குளிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிடு. குழந்தை அழகா எடுத்து சொல்லும், அத்தா குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னாரு.
அத்தா வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாரு என்று உண்மையை சொல்லிவிடக்கூடிய, பெயரை கெடுக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த கடன் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மனிதர் முன்னால் தலை குனிந்து நிற்க கூடாது என்பது ஒரு மனிதனுடைய ஆசையாக இருக்கும், அதை செய்ய வச்சிடும். நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று அவனுடைய ஆசையாக இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்திடும். அப்ப அனுமதி இருந்தாலும் அவசியம் என்று வந்தால் மட்டும்தான் கடனை வாங்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அதனாலதான் அந்த துஆவை செய்தார்கள். மினல் மாசமி வல் மஅரமி, இறைவா நான் பாவம் செய்வதிலிருந்தும் கடனில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அப்ப பாவம் செய்யற வரிசையில எதை கொண்டு வர்றாங்க? கடனை கொண்டு வருகிறார்கள். அதுல கொஞ்சம் தவறுன்னு சொன்னா பாவத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டு விடும் என்பதை நாமல் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடன் வாங்குகின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே அவசியமானதுதானா என்று வாங்கணும். இன்றைக்கு பெரும்பாலான கடன்கள் எப்படி வாங்கப்படுகிறது தெரியுமா? முதல்ல அவசியமான கடன்கள் என்றால் என்ன? திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சு, இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும், அது அத்தியாவசியமான கடன், அவசரத்துக்கு கடன். பிள்ளைய ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்ல வெளியே நிக்க வச்சிடறாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை, சம்பளம் வரவில்லை, அவசரமாக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், கல்விக்கு கேட்கிறாங்களா, இது அவசியமான கடன். ஆனா இன்றைக்கு கேட்கப்படக்கூடிய கடன்களை எல்லாம் எப்படி இருக்கிற சகோதரர்களே? பாய் டூர் போனோம், ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. எப்படி? இவர் டூர் போறதுக்கு நம்ம 2000 ரூபாய் கொடுக்கணுமா? இவர் சம்பாதிக்கிறவர் டூர் போகாம லீவ் எடுக்காம உட்கார்ந்து கடையில வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. இவர் டூர் போறதுக்கு 2000 ரூபாய் இங்க வந்து கேட்பாரு. இந்த கடன்களை கொடுக்கலாமா? இப்படிப்பட்ட கடன்களை கேட்கலாமா? அதே நேரத்தில் ஆடம்பர விஷயங்களுக்காக புள்ள பெரிய மனுஷி ஆயிடுச்சு, விருந்து போடணும், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அந்த விஷயங்கள் எல்லாம் பயாலஜிக்கலாக இயற்கையாக வரக்கூடியது, சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம். இதற்கு பெருமை அடிப்பதற்காகவும் இதற்கு செலவழிப்பதற்காகவும் நிகழ்ச்சி நடத்துவதற்காகவும் பணம் கேட்கக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அவசியமான கடன்கள் என்பதை தவிர்த்து அனாவசியமான விஷயங்களுக்காக கடன் கெடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்ப அவசியம் வரும்போது என்ன செய்வாங்க? நேர போய் வட்டியின் பக்கம் விழுவார்கள். அப்ப முதலிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் குர்ஆனுடைய கட்டளையிலும் மீறியதுடைய விளைவு, எப்ப வட்டி வாங்குறோன்னே தெரியாத அளவுக்கு கடனை அடைக்க வட்டி, அதை அடைக்க இன்னொரு வட்டி என்று சொல்லி இடியாப்ப சிக்கலை போல பொருளாதாரத்திலே மூழ்கி போய் விழக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம். அதே நேரத்துல வாங்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு கடன் கொடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால், கடனை கொடுக்கிற வரைக்கும் ஓகே, கடனை வாங்கிட்டாருன்னு வைங்க, கொடுத்தவருக்கு தூக்கம் போச்சு, இவர் நிம்மதியா தூங்கிடுவார். கடனை கொடுத்தவர் எப்ப பணம் வரும் என்ற எண்ணத்தில் இருப்பார், இவருக்கு நல்லா தூக்கம் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குணம் ஒரு முஸ்லிமிடத்தில் இருந்து விடவே கூடாது. திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் யார் கடன் வாங்குகிறாரோ அவருக்காக அல்லாஹ் அதை திருப்பி செலுத்துகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் அகத அம்வாலன் நாஸி யுரீது அதாஅஹா அப்தல்லாஹு அன்ஹு, திருப்பி செலுத்தி விடுவேன், செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நேர்மையாக யார் கடன் வாங்குகிறாரோ அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் அவர் கடனை அடைப்பதற்காக பல உதவிகளை செய்கிறான், வாசல்களை திறந்து வைக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருப்பி செலுத்த கூடாது அல்லது இழுத்தடிக்க வேண்டும், இவனை பழிவாங்கி விட வேண்டும், மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட வேண்டும், அவருடைய பொருளாதாரத்தை நடைமுறையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் வாங்குகிறாரோ அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்துல வாங்கிட்டு இழுத்தடிப்பாங்க பாத்தீங்களா, 1 லட்சம் ரூபாய் வாங்குகின்ற பொழுது முழுமையாக வாங்கியிருப்பார், ஆனா கொடுக்கின்ற பொழுது 100, 50, 1000, 2000 டீ குடிக்க கூட பத்தாது. 1 லட்சம் ரூபாய் இவர் பல மாதங்கள் கடந்து தவணையை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் பொழுது அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான தொகை சேருமா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது மொத்தமாக கொடுத்திருப்பார், வாங்கின்ற பொழுது அது வாங்கியதை போலவே இருக்காது. அப்ப அவரை நஷ்டப்படுத்தக்கூடிய வேலையையும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்தில் ஆழமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வான், அரியாபுரத்தில் இருந்து உதவி வரும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபா பெருமக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டி இந்த பொருளாதாரத்தில் எச்சரிக்கை செய்து கடன் அனுமதிக்கப்பட்டது, ஆனால்
விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் சரியாக நடந்து கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தில் இரண்டு நல்லவர்களுக்கு இடையே நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் கடலிலே பயணம் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். போகிற பொழுது இன்னொரு மனிதரிடத்திலே அவர் 1000 பொற்காசுகளை கேட்கிறார் கடனாக. அவர் சொல்றாரு, எனக்கு கடனா இருந்தா ஜாமீன் வேணுமே. கேட்கிற பொழுது சொல்றார், அல்லாஹ் தான் ஜாமீன், அவனை விட பெரியாளா? அல்லாஹ்வை முன்னிறுத்தி கடனை கேட்கிறேன், கொடுங்க என்கிறார். அப்ப எனக்கு ஒரு சாட்சி வேணுமே, அதையாவது கொடுங்க. அல்லாஹ்வை விட பெரிய சாட்சி யார் இருக்கிறா? அல்லாஹ்வை முன்னிறுத்தி சாட்சியாக நான் கேட்கிறேன், கடனை எனக்கு கொடுங்க, திருப்பி தந்து விடுவேன் என்று சொல்கிறார். அந்த மனிதரும் அதை ஒத்துக்கொள்கிறார். அல்லாஹ்வை விட பெரிய சாட்சி ஜாமீன் வேண்டுமா, பிணை வேண்டுமா? சரின்னு சொல்லி பொற்காசுகளை கொடுத்து விடுகிறார். ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இந்த பீரியடுக்குள்ள நான் இந்த பணத்தை திருப்பி தந்து விடுவேன், பயணம் சென்று வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாங்கி செல்கிறார். சென்று விட்ட போது அவர் மீண்டும் வருகின்றதற்கான கடல் போக்குவரத்துக்கான வாகனம் அவருக்கு கிடைக்கல. ஆனால் வாங்கிய சகோதரர் நல்லெண்ணத்தோடு என்ன நினைக்கிறார்? குறிப்பிட்ட காலத்தை தவணையிலே நான் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் கையில 1000 பொற்காசுகளை வைத்திருக்கிறார். எப்படி கொடுப்பது? முடிவு செய்கிறார், யா அல்லாஹ், உன்னை முன்னிறுத்தி உன்னை சாட்சியாக வைத்து உன்மேல் தவக்குல் வைத்து இந்த பொற்காசுகளை வாங்கினேன். நான் சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுப்பதைத்தான் என்னுடைய நியத்தாக வைத்திருக்கிறேன் யா ரப்பே. அதனால நான் இதை ஒரு மெத்தடில் அனுப்புறேன்னு சொல்லி ஒரு முடிவு செய்கிறார். கடலிலே வாகனங்கள் வராததுனால ஒரு கட்டையை எடுத்து 2ஆக பிளந்து அதை குடைந்து 1000 பொற்காசுகளையும் உள்ளே வைத்து அதை மூடுகிறார். அப்படி வைக்கின்ற பொழுது ஒரு கடிதத்தையும் எழுதுகிறார். அல்லாஹ்வின் மீது சாட்சியமிட்டு இந்த பொருளை வாங்கினேன், நான் வருவதற்கு வாகனங்கள் கிடைக்கவில்லை, எனவே இதை அல்லாஹ்வே உங்களிடத்திலே சேர்ப்பான் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம்பிக்கை வைத்து இதை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த பணம் நிறைந்த 1000 பொற்காசுகள் நிறைந்த அந்த மரக்கட்டையை கடலிலே தூக்கி வீசுகிறார். இவருடைய நியத் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் டைமுக்கு நான் ரீபே பண்ணணும், அதுலதான் என்னுடைய கண்ணியம் இருக்கிறது என்று விரும்புகிறார். தூக்கி போட்ட உடனேயே அவர் சென்று விடுகிறார். அவ கடலோரத்துல அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்த கடன் கொடுத்தவர் ஒரு கட்டத்துல யாரும் வரல, வாகனம் வரல, சரி வந்ததுக்கு வீட்டுக்கு 4 சுள்ளிய பொறுக்கிட்டு போவோம்னு சொல்லி அந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு போகிறார். வீட்டிலே போய் எரிப்பதற்காக அவற்றை பிளக்கின்ற பொழுது பொற்காசுகள் கொட்டுகிறது, கூடவே அந்த கடிதமும் கொட்டுகிறது. எடுத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ அடுத்த சில நாட்களிலே அந்த நபர் வந்து விடுகிறார். வந்த பிறகு மீண்டும் பாருங்க, அவர் போய் சேர்ந்துச்சோ இல்லையோ என்பதற்காக 1000 பொற்காசுகளை எடுத்துட்டே வர்றார். கடல்ல போட்டோம், சேர்ந்திருக்குமான்னு தெரியல, நம்ம கையில கொண்டு போய் கொடுத்து வருவோம் மறுபடியும் சொல்லி போகும்போது கடனை பெற்றுக்கொண்டவர் கேட்கிறார், சகோதரரே, நீங்கள் எனக்காக ஏதேனும் அனுப்பி வைத்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை, எனக்கு வாகனம் இப்பதான் கிடைச்சு நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், உங்கள் சார்பாக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு செலுத்தி விட்டான் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி, நீங்கள் உள்ளத்தில் எந்த எண்ணத்தில் கடனை வாங்குகிறீர்களோ, எந்த எண்ணத்தில் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையிலேயே நியத்தில் இருக்கிறீர்களோ, அதற்கான வாசலையும் வழிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு திறந்து விடுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நெகட்டிவான எண்ணத்தை பொருளாதாரத்தில் நீங்கள் வைத்துவிடக் கூடாது என்பதற்காக மார்க்கம் இது போன்ற விஷயங்களை சொல்லி நம்மை ஆர்வமூட்டி விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதில் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வை மீறி ஒருவர் தர்மம் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள். ரமலானுடைய மாதத்தில் எல்லாம் காற்று சுழன்றடிப்பதை போல ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீட் அதிகரிக்குன்னு பார்த்திருக்கோமா இல்லையா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, உகது மலையின் அளவு எனக்கு தங்கம் கிடைத்தாலும் சரி, அல்லது உகது மலையே தங்கமாக மாற்றப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, 3 நாட்களுக்கு மேல் என்னிடத்துல வைத்திருக்க மாட்டேன், மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய அந்த சில தினார்களை தவிர, இல்லா தினாரன் அர்சுதுஹு லிதைன், கடனை அடைப்பதற்காக எவ்வளவு தேவைப்படுமோ அந்த பொருளாதாரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அல்லாஹ்வின் தூதர் அழுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் நல்லறங்கள் செய்வதை விட முக்கியமானது கடனை அடைப்பது, தர்மம் செய்வதை விட முக்கியமானது நீங்கள் யாருக்கு கடன் பெற்றிருக்கிறீர்களோ அந்த கடனை அடைப்பது. அதே நேரத்தில் கடன் கொடுக்காமல் ஒருவர் மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
காலத்துல சாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய சகோதரர் இறந்து விட்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக 300 பொற்காசுகளை வச்சிருக்கிறார். நம்மளை போலதான் அத்தா அம்மா இறந்த உடனே யாருக்கு எவ்வளவு பங்குன்னு பிரிக்கிறதுக்கான வேலை கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு கடன் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது முதலில் அந்த கடனை அடையுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் கடனை அடையுங்கள், அதுவரை அவர் அல்லாஹ்விடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இறந்த பிறகும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் கடனை அடைத்து விட்டு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கடன் அடைக்கப்பட்டு விட்டது, ஒரு பெண்மணி மட்டும் 2 பொற்காசுகள் எனக்கு தரணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா அவங்களிடத்துல தேவையான ஆவணங்கள் இல்லை யா ரசூலுல்லாஹ், அதனால நான் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அந்த கடனுடைய விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் சொன்னார்கள், அந்த பெண்மணிக்கும் அந்த காசை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்ட பிறகு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். என்று சொன்னால், கடனோடு மரணிக்கக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்ட அமல்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர் தடுத்து நிறுத்தப்படுவார், அவர் பெண்டிங்ல வைக்கப்படுவார். என்று சொன்னால், நாம இந்த காலத்துல விழுந்து விழுந்து செய்யக்கூடிய அமல்கள், நல்லெண்ணங்கள் எல்லாம் கரை சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய திருமணங்களிலே கலந்து கொள்வதை கூட பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா பல சஹாபியுடைய திருமணமே முடிந்த பிறகுதான் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சான்னு கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மரணித்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழர்களுக்கு என்னுடைய துஆ கிடைக்க வேண்டுமே என்று பெருமளவு ஆசைப்படுவார்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப என் தோழர்களுக்கு நான் செய்வேன் என்று முந்திக் கொண்டு வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் கேட்பார்கள், இந்த மனிதனுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், அதை அடைப்பதற்கு சொத்தை விட்டு வைத்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் தொலை வைப்பார்கள். இல்லை என்று சொன்னால், அதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு ஆள் இருந்தால் தொலை வைப்பார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், அவருக்கு கடன் இருக்கிறது, கொடுப்பதற்கான பணமும் இல்லை, பொறுப்பேற்றுக் கொள்ள ஆளும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஒரு ஜனாசாவை தொலை வைப்பதிலிருந்து ரசூலுல்லாஹ் பின்வாங்கினார்கள். கால சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நம் மீது பாசம் மிகுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு பொறுப்பேற்க மாட்டேன் என்கிறார்கள்? என்னுடைய துஆ கிடைப்பதற்கு கடனாளி தகுதியானவர் அல்ல, உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யாருக்குங்க ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டாங்க? அது எந்த ஒரு லிஸ்ட்ல வருது தெரியுதா? ஷிர்க் வைத்தால் தொழுகை கிடையாது, ஜனாசா தொழுகை. தற்கொலை செய்து கொண்டால் ஜனாசா தொழுகை கிடையாது. அதே வரிசையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய துஆவை பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் கடனோடு மரணித்து விட்டவர். அப்போ இன்றைக்கு நாம எதை நினைக்க வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கணும்? வாழ்க்கை முழுக்க கடன் வாங்காதவன் மாதிரி காட்டிக்கணும் நினைக்கிறது பெருமை அல்ல. நான் கடன் வாங்கி இருக்கிறேன்னா குடும்பத்தினரிடத்துல, பிள்ளைகளிடத்துல குறிப்பிட்டு எனக்கு பின்னால் மரணம் ஏற்பட்டால் அந்த கடனை அடைத்து என்னுடைய தோள்கள் குளிர்ச்சியாவதற்கு யார் உதவுவார்களோ அவர்களிடத்திலே குடும்பத்திலே வசியத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கணவன் வாங்கக்கூடிய அந்த கடன் மனைவிக்கு தெரிவதில்லை, மனைவி வாங்கக்கூடிய கடன் குடும்பத்திற்கு தெரியவில்லை. இன்னைக்கு பல ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரை அடைப்பது? சாதாரண விஷயமா? அல்லாஹ் சொல்லுகிறான், என்னோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை நான் நினைத்தா மன்னிப்பேன் போடான்னு. ஆனால் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநீதியோடு நீ என்னிடத்தில் வந்தால் அதை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிற பொழுது நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நல்ல நியத்தோடு புறமுதுகு காட்டாமல் நான் போரிட்டு மரணித்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் தானே, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் தானேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிட்டாங்க. மீண்டும் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க சகோதரர், என்ன சொன்னீங்கன்னு கேட்டுட்டு மீண்டும் சொல்கிறார்கள், கடனை தவிர என்று சொன்னார்கள். இன்னதைன், கடனை தவிர, கடன் இருந்தால் நீங்கள் ஷஹீதாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீடேற முடியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஷஹீத் என்பது உயிரை கொடுப்பது. அதை விட மேலாக ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு செய்த அமல் என்பது தனி. ஆனால் மனிதர்களுக்கு செய்கின்ற அந்த துரோகம் இருக்கிறதே,
பொருளாதார மோசடி இருக்கிறது, அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடன் கொடுக்கிறாங்கல்ல, அப்படி வசதி படைத்த மக்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஏழை பாலைகளுடைய வாழ்க்கையிலே வாழ்வார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வியாபாரத்தின் போதும் கொடுக்கல் வாங்கலின் போதும் கடனை வசூலிக்கின்ற பொழுதும் யார் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று சொன்னார்கள். கடனை வாங்கிட்டான் என்பதற்காக அடிமையை போல அவனுடைய மான அவமானம் பார்க்காமல் குடும்பத்தை இழுத்து பேசுவது, குடும்ப பெண்களை இழுத்து பேசுவது, அவனை பார்க்கிற பொழுது நான் மதிக்காம போயிட்டான், இவனுக்கு சலாம் சொல்லணும், அவனுக்கு விஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது, கண்ணியத்திற்குரியவர்களே, இது கடன் கொடுப்பது என்பது உதவிதான், உங்களுக்கு அவர்கள் அடிமை அல்ல. மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அவன் எப்படி உணர்வுல இருப்பான் தெரியுமா? அவனுக்கு அநியாயமும் செய்ய மாட்டான், அநியாயம் செய்வதற்கு அவன் விடவும் மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சிபாரிசும் செய்யலாம். இந்த பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் சிபாரிசு செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை போல ஒரு ஏழ்மையை சுமந்த ஒரு சஹாபியை வாழ்க்கையில பார்க்க முடியாது. சிறிய வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமந்து கொண்ட சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அத்தாப்பட்ட கடனுக்காக வாழ்க்கை முழுவதும் சிரமப்பட்ட ஒரு இளைஞன். படித்து பாருங்கள் சகோதரர்களை, கண்ணீர் வந்துடும். ஒரு கட்டத்துல முடியாம யார சொல்லலாம், நெருக்குகிறார்கள் கடன்காரர்கள், என்னால முடியல, எனக்கு ஒரு சிபாரிசு செய்யுங்க அல்லாஹ்வின் தூதரே என்று கண்ணீர் மல்க வந்து கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, இவர் நல்ல பையன் தான், இவர் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொல்கின்ற பொழுது கடன்காரர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதிபர் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி மிரட்டவில்லை, கடன் கொடுத்தவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அதனால் சொன்னார்கள் நான் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய விளைச்சலை அதிகப்படுத்தி அவருடைய கடனை அடைத்தார்கள் என்பது பெரும் வரலாறாக இருக்கிறது. சகோதரர்களே, மஸ்ஜித் நபவியில 2 சஹாபாக்கள் கடனை கேட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு வரைக்கும் சத்தம் கேட்குது. திரையை விலக்கி சொன்னார்கள், சாதே பாதியாக்கிக்கொள், உன்னுடைய கடனை பாதியாக்கிக்கொள், அவர் முடியாத மனிதர், ஏழ்மையில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே சாத் என்கிற நபித்தோழர் அவர்கள் சொன்னார்கள், சரியா ரசூலுல்லாஹ், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த கடன் வாங்கியவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எழுந்து போய் மீதியை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சிபாரிசு செய்து நல்ல விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இந்த வசதி படைத்தவர்கள், வாய்ப்பு படைத்தவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி கடன் கொடுப்பவரும் வாங்குபவரும் 2 வகையான நன்மை தீமை கலந்த ஒரு பக்குவத்தில் கையாள வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த கடன். வாங்குபவர் தவறு செய்தாலும் அவர் நரகத்துக்கு கொண்டு போயிடும், கொடுப்பவர்கள் அத்துமீறினாலும் நரகத்துக்கு கொண்டு போயிடும். இப்படி இருக்கின்ற பொழுது எந்த இடத்தில் இந்த கடன் அன்பை வளர்க்கும், கடன் அன்பை முறிக்கும்னு தான் சொல்லுவாங்க, சில இடங்களில் எலும்பையும் சேர்த்து முறிக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடன் எப்பொழுது அன்பை வளர்க்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை மார்க்கத்தின்படி ஆற்றுகின்ற பொழுது அவருடைய அன்பு உறவு அங்கே வளர்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரர்களாக இருந்தவர்களை எல்லாம் நன்மையின் பக்கம் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை சொல்கிறான், தெரியாதவர்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை பணக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் யாசகம் கேட்பதற்கு சங்கட்டப்பட்டுக் கொண்டு தன்னுடைய சுயமரியாதையை காத்துக் கொண்டவர்களாக அல்லாஹ்வையே நம்பியிருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் தேடி சென்று கொடுங்கள், அவர்களுடைய அடையாளங்களின் மூலமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. யக்ஸபுஹும் ஜாஹிலு அக்னியா மின் அனத் அஃபிஃபி, அவர்கள் தன்மானத்தின் காரணமாக அவர்கள் பார்ப்பதற்கு பணக்காரர்களை போல தெரிகிறார்கள், ஆனால் அவர்களுடைய அறிகுறியை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தாரிஃபுகும் ஃபி சீமாகும், அவர்களுடைய அறிகுறி உங்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், எப்பொழுது அன்பு வளரும் தெரியுமா? என் சொந்தக்காரங்க கிட்ட எதுவுமே கேட்கல, தன்னிறைவாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் உறவினரிடத்திலே, குடும்பத்தினரிடத்திலே நீங்கள் தேடி பாருங்கள். தன்மானத்தின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக வெட்கப்பட்டுக் கொண்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள் இருப்பார்கள். மருத்துவத்திற்கு 2-3 தடவை கேட்டுட்டோம், 3வது கேட்க வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி தன்மானத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களிடத்திலே இருப்பார்கள்.
தன்னுடைய அடிப்படை உணவுக்கும் தேவைக்கும் உடைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் சிரமப்படக்கூடிய ஏதாவது ஒருவர் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில், உறவுகளில், தூரத்து சொந்தங்களில் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடி தன்மானத்தை பாதுகாத்துக் கொண்டு வெட்கப்பட்டுக் கொண்டு தன்னுடைய சிரமத்தை வெளியேற்றினால் மானம் போய்விடுமே என்று தற்காத்துக் கொள்ளக்கூடிய மக்களை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்ற உங்களுக்கு தெரியாதா? பிறர் வேண்டுமானால் அவர்கள் பொருளாதாரத்திலே வருகிறது போகிறது சமநிலையாக செல்கிறார்கள் என்று நினைக்கலாம். உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வருவாய் என்ன, அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பது. ஆனால் கண்டுகொள்ளாமல் பெருமளவு நகர்ந்து விடுகிறோமா இல்லையா? ஆனால் பள்ளிவாசலுக்கு கேட்டால் வாரி வாரி கொடுப்பார், கல்விக்கு கேட்டால் வெளியே வாரி வாரி கொடுப்பார், மருத்துவத்துக்கு கேட்டால் வாரி வாரி கொடுப்பார். குடும்பத்துல உறவுகளை பேணுவது என்பது ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நல்ல முறையிலே உணவருந்தி விட்டு பிரிவதல்ல சகோதரர்களே. அவர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை எப்பொழுது நீங்கள் தேடி சென்று உதவுகிறீர்களோ, இன்னும் இந்த உறவுகள் விஷயத்துல மார்க்கத்தில் நீங்க படிக்கின்ற பொழுது உறவுகளை பேணுவதற்காக உறவுகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் என்னுடைய வருமானத்தில் என்னுடைய ஹக்கில் அவர்களுக்கும் பங்கிருக்கிறது என்று யார் ஒரு பணம் படைத்தவர்கள் நினைக்கிறார்களோ தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்பாக கொடுக்கக்கூடிய கடன் உங்களுடைய அன்பை வளர்க்கும். நீங்கள் மன தயாளமானவர்களாக இருந்தால் கொடுத்த கடனை அல்லாஹ்வின் பாதையில் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் மலை போல நன்மையாக பெருக்கி உங்களுக்கு மறுமையிலே தர காத்திருக்கிறான். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அப்படிப்பட்ட தான தர்மங்கள் இருக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் இப்படி அன்பை வளர்ப்பதற்கும் பாலமாக இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துவதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைது பின் சுனார் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவற்றை கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்குகின்ற பொழுது அவர் இஸ்லாத்திலே இல்லை, வெளியிலே இருக்கிறார். தௌராவை படித்த ஒரு சகாபி, தௌராவை படித்த ஒரு நபர் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கிறப்போ அவர் சொல்லுகிறார், பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதற்கு முகத்திலே பல அடையாளங்களை வைத்து நான் கண்டுகிட்டேன், ஒரு விஷயத்தை தவிர என்று சொன்னார். என்ன ஒரு விஷயம்? அறியாமையும் சோதனையும் ஏற்படுகின்ற பொழுது தூதர்களுக்குத்தான் பொறுமை அதிகரிக்கும், சாதாரண மனிதர்களுக்கு அதிகரிக்காது, டென்ஷன் ஆயிடுவான். தூதர்களுக்குத்தான் பொறுமை அதிகரிக்கும். இதை நான் டெஸ்ட் பண்ண விரும்பினேன். கடன் கொடுத்ததின் காரணமாக வேகமாக வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் கேட்டேன். திட்டுறார், ரசூலுல்லாஹ்வை திட்டுகிறார். கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இந்த கடன் ரசூலுல்லாஹ் சொந்தமாக வாங்கிய கடன் இல்ல, பைத்துல் மாலுக்காக வாங்கிய ஒரு கடன். அப்ப திட்டுகின்ற பொழுது சஹாபாக்கள் அடிப்பதற்காக பாய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சம்பவத்தை அந்த சஹாபி பார்க்கிறார். தடுத்து நிறுத்தி சொன்னார்கள், கடன் கொடுத்தவர் கேட்பவருக்கு அதீத உரிமை இருக்கிறது. நீங்கள் அவரை திருப்பி மிரட்டியதற்காக 20 சாவு அளவு பேரிச்சம்பளத்தை அதிகமாக கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் காரணம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மார்க்கத்தை அந்த சஹாபி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு கடனை கொடுத்துட்டு கேட்கும் போது என்ன உன் ஊரை விட்டா ஓடிட போறான், உன் பணம் உன்கிட்ட வராதா என்று கேட்கக்கூடிய மக்கள். சரிப்பா நட்பு தான், எழுதி வாங்கிக்கிறோமே என்று சொல்லும் பொழுது, எழுதி வாங்கினா அந்த பணமே எனக்கு தேவையில்லை. எப்படி கடன் வாங்குறவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பணமே எனக்கு தேவையில்லை. அப்ப ஏதாவது சாட்சி ஏதாவது இனி அசிங்கப்படுத்த பாக்குறியா? கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் நம்முடைய நட்பை பாதுகாக்க, உறவை பாதுகாக்க, பொருளாதார இழப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த அழகிய வழிமுறைகள். எனவே இதை பின்பற்றி அழகிய கடன் கொடுத்து அன்பை வளர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.